பொன்னி குடுத்த டோஸில பிரீத்தியும் வெண்ணிலாவும் தாங்க முடியாம அப்படியே நிக்கிறாங்க. "என்ன பாரு வெள்ளி கிடக்குது. போங்க போங்க போய் நல்லா நடங்க. கொழுப்பாவது குறையட்டும்" அப்படின்றாங்க பொன்னி. "பொன்னி உனக்குன்னா அவ்வளோ திமிரா?" அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன். "வா வெண்ணிலா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க இவங்க 2 பேருக்கும் நல்ல டோஸ் குடுக்குறியே பொன்னி. பரவாயில்ல பொன்னி. உனக்கு இப்படியெல்லாம் பேச தெரியுமா? அப்படின்றாங்க. அவங்க அம் பார்லர் வந்த லேடி. உடனே "இல்ல அதுக்காக நான் சொல்லல. இவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்க உங்களுக்கு தெரியாது மேடம். அவ்வளோ மோசமானவங்க. அதுவும் பேச விட்டா ரொம்ப மோசமாக பேசுவாங்க. இவங்க 2 பேருக்கும் வேலை என்ன தெரியுமா? என்னை எப்படியாவது டீஸ் பண்ணணும், எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். இதுதான் பொழப்பா ஓடிட்டுருக்காங்க. இவ்வளோ மோசமானவங்களா இவங்க? ஆமா மேடம். இவங்கள பற்றி கூட நிறைய கதையாக இருக்குது. நான் அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னோடனே, சரி பொண்ணு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே பிரீத்தியும் வெண்ணிலாவுக்கும் தாங்க முடியல. என்ன நினச்சிட்டு இருக்கா அவள் மனசில்? அவ்வளோ பேச்சு பேசுகிறா. அவளை சும்மாவே விடக்கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணியே தீரணும். நானும் பார்த்துட்ருக்கேன். கொஞ்ச நாளாகவே திமிரு அதிகமாகிடுச்சு அவளுக்கு அப்படின்ட்டு. ஆமாம், அவள் அதுவும் அவங்க முதலாளி அந்த லேடி முன்னாடி நம்மளை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டான். இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல என்னால். ஆமாம், அவளுக்கு ஏதாவது கொடுத்தே தீரணும். இப்போவே இவ்வளோ ஆட்டம் போடுறா. இன்னும் சக்தி கூட சேர்ந்துட்டானா அவ்வளோதான். அதனால் சக்தி கூட சேர நம்ம இப்படி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்கிறாங்க. இப்போவே போய் சக்தி கிட்டே ஏதாவது ஒன்று சொல்லி இவளை பற்றி ஏதாவது பண்ணியே தீரணும். இவங்க 2 பேரும் பேசிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வீட்டுக்கு போகிறாங்க. எங்கே பொன்னி என்ன பண்ணுறாங்க, போயிட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ சக்தி பொன்னி அப்படின்னு சொன்னோன்னே, சொல்லுங்க அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? இன்றைக்கி ஒரு முக்கியமான வேலையை நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி என்ன வேலை? எல்லாம் யாரோட வேலை தெரியுமா? நம்ம குழந்தையோட தான், சிவானியோடது அப்படின்னு. சிவானியோடதா? ஆமாம், அந்த தாஸ்ன்னு சொன்னாங்கல்ல, அவர் யார் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னது, அவங்க அப்பா சொன்னது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. நிச்சயமாவா இவ்வளோ நடந்திருக்கா? அப்போது அந்த ஆளை கண்டுபிடிக்க முடியாதா? கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் அந்த ஆள் ஆல்ரெடி இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பாக போலீஸே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வேலை பண்ணாத ஒரு மனுஷனை எப்படி கண்டுபிடிக்குன்னு தான் தெரில. சரி, போலீஸ் வேணால் கண்டுபிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் சக்தி அப்படின்றாங்க. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் பொன்னி. ஏன்னா குழந்தை இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி குழந்தைங்கள இவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணுற யாரையுமே சும்மாவே விடக்கூடாது. அதுவும் முக்கியமாக சிவானியை இந்த மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு எவ்வளோ பயந்துட்டா குழந்தை. இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்களே, அவங்கள எப்படி விடுறது? சும்மாவே விடக்கூடாது பொன்னி. நீ சொல்கிறது தான் கரெக்டு. கூடி சீக்கிரம் அந்த ஆள் எங்கே இருந்தாலும் சரி, அவனை நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன். சரிங்க சக்தி, நானும் கண்டிப்பாக விடவே மாட்டேன் இந்த விஷயத்தை அப்படின்றாங்க. சரி பொன்னி, உனக்கு ஆதரவாக நான் கண்டிப்பாக இருப்பேன். எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அதே மாதிரி இந்த சிவானி விஷயத்தில் அந்த ஆளை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 2 பேரும் முயற்சி செய்யலாம் அப்படின்றாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத இங்கே பார்க்குறாங்க. பிரீத்தியும் வெண்ணிலாவும் பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவங்க க்ளோஸாக நின்று இப்படி பேசுகிறாங்க. ஏதோ சக்தி மாமா சொல்கிறாரு, அதுக்கு இவ்வளோ சிரிச்ச மாதிரி சொல்லிட்டு இருக்கா. படி இவங்க போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? 2 பேருமே பேசாமல் தானே இருந்தாங்க. 2 பேரும் ஒருத்தர் விலகி போனாங்க. இப்போ நான் ஒன்றா உட்காந்து அதுவும் நிலா வெளிச்சத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியல. கூடி சீக்கிரம் இவளை வீடு விட்டு அனுப்பலான்னு பார்த்தா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. உடனே சரி பொடி பாய் அப்படின்றாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. இங்கே சக்தி வரதை பார்த்துட்டு, என்னம்மாம்மா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? எதுக்கு அவகிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வெண்ணிலா கேட்குறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை வெண்ணிலா? நான் பொண்ணி கூட பேசக்கூடாது, நீ ஏன் சொல்கிற அப்படின்றாரு. இல்லை மாமா, வீட்டில் எல்லாரும் அவன் மேலே கோவமாக இருக்காங்களே, நீங்கள் வேறு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. அதுவும் மேலே போய் நின்று நீங்கள் பேசுறது எனக்கு பிடிக்கல மாமா. உனக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா எனக்கு என்ன, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. பிரீத்தி உடனே, என்ன சக்தி இப்படி பேசுகிற அப்படின்னோடனே, வேறு எப்படி பேசுது? உங்கள் 2 பேருக்கு ஒரு வேலையே இல்லையா? பொண்ணு என்ன பண்ணுறா, ஏது பண்ணுறா, அவள் என்ன பார்த்துட்ருக்கா, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, இப்படியே பார்த்து பற்றி எல்லாக்கிட்டையும் போட்டி கொடுத்து அவளுக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும். அதுதானே உங்கள் 2 பேருக்கு வேலை. வேறு வேலை வெட்டி இருந்தால் போய் பார்க்குறீங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. என்ன பண்ணுறது தவிக்கிறாங்க.